வணக்கம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இப்போ சூழ், சூழ், சூழ் சரியாக அதில் விடாததுனால தனியாக எழுதியிருக்கேன். சூழ், சூழ், சூழ் இந்த மூன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தம். ஒலி அளவு கூட மாறுபடும் இல்லைங்களா? அப்போது அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்பதை நம்ம சரியாக இருக்கணும். இப்போ சூழ் கொண்ட மேகம், சூலகம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ சூலகம்னா என்னென்னா, அந்த மலருடைய கருப்பைக்கு தான் சூலகம்னு பேர். அப்போ சூழ் அப்படின்னா கற்பம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அடுத்து சூழ், சூழ் அப்படின்னா இந்த இல்லை, சூழ் அப்படின்னா காற்று, அதான் சூழ்நிலைன்னு சொல்கிறோம். எதுக்கு சூழ்நிலைன்னு சொல்கிறோம்? நம்மளுடைய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நிலை. அப்போ சூழ் அப்படின்னா காற்று அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது சூழ் அப்படின்னா சூளுரை. இப்போ கண்ணகி சூளுரைத்தாள் இல்லையா, பாஞ்சாலி சூளுரைத்தாள் இல்லையா, அது சூளுரை. அப்போ சூழ் அப்படின்னா சூளுரைத்தல், சூழ் அப்படின்னா சூழ்நிலையாகிய காற்று, தட்பவெப்பம். சூழ் அப்படின்னா கற்பம். எனவே கற்பம், காற்று, சபதம் என்று சொல்லக்கூடிய முதல் தான் சரியான விடை. நன்றி, வணக்கம். இது போன்ற ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ கலை, கலை, கடை கொடுப்பாங்க. கலை அப்படின்னா ஆர்ட், கலை அப்படின்னா வீடு. அதாவது பயிர் கலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்றத்துக்கும் உதவாது அது சொல்கிறது. கழை அப்படின்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் கலை, கலை, கலை அப்படிங்கிற போல் நிறைய தெரியும். நன்றி, வணக்கம்.